தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டாப் 10 தமிழ் சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல நீங்க மொபைல்ல அதிகமா ஷார்ட்கட் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல உங்க மொபைல் கார்னர்ல ஸ்வைப் பண்ணா போதும் எக்கச்சக்கமான ஷார்ட்கட் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த ஷார்ட்கட் அப்ளிகேஷன்ல உங்க மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன்ல ஸ்பெஷலா RAM பூஸ்டர் இருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது ரன் ஆயிட்டு இருந்தா இது ரேமை ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஈஸியா ஸ்னாப்ஷாட் எடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. பிரைட்னஸ் கண்ட்ரோல், ஃபிளாஷ் லைட், டேட்டா கனெக்ஷன் ஆன் அண்ட் ஆஃப் போன்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன்ல நிறைய தீம்ஸ் கொடுத்திருக்காங்க. கேலக்ஸி தீம், கலர்ஃபுல் கிஃப்ட் பேஜ் தீம் மற்றும் ஸ்னோ எஃபெக்ட் தீம். இந்த ஸ்வைப் ஷார்ட்கட் அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க ஸ்வைப் ஷார்ட்கட் அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்லயே இருக்கு. முதல்ல உங்க பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுங்க. மேல சர்ச் பார்ல சிஎம்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்வைப்னு டைப் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழே ஆரஞ்சு அண்ட் எல்லோல ஒரு லோகோ வந்திருக்கும், சிஎம் ஸ்வைப். அதை கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் கரெக்டா பாருங்க, சிஎம் ஸ்வைப் குயிக் ஆப் ஆக்சஸ்னு இருக்கும். அதை இன்ஸ்டால் கிளிக் பண்ணி அக்செப்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகுது. இது வெறும் 3 MB ஃபைல் தான். டவுன்லோட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ ஓபன் கொடுத்து நம்ம அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. மேல ஸ்கிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுறேன். கீழே ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷனோட ஆப் பர்மிஷன் கேக்குது, காட் இட்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம சிஎம் ஸ்வைப் ஆப் பர்மிஷனை ஆன் பண்ணி ஓகே கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் பேஜ் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கீழே டெமோ மாதிரி ஒரு ஹேண்ட் சிம்பிள்ல காட்டிட்டு இருப்பாங்க. இதுல மேல பாத்தீங்கன்னா எனேபிள் சிஎம் ஸ்வைப்னு இருக்கும். இது டிஃபால்ட்டா ஆன் ஆயிருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்றேன் பாருங்க, இது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த தீம் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டு இருக்கும். அதை எனேபிள் பண்ணோடனே நான் வெளியே கிளிக் பண்ணனா திரும்ப எனக்கு அந்த செட்டிங்ஸ் பேஜ் வந்துடும். இப்போ நான் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா உங்க ஹோம் பேஜ்ல இந்த கார்னர்ல அந்த கரெக்டா அந்த கார்னர்ல இருந்து கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வைப் வந்துடும். இதுல நீங்க என்ன ஷார்ட்கட் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த கீர் சிம்பிளை ரொட்டேட் பண்றப்போ இதுல உங்க அப்ளிகேஷன் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கும். மேல எனேபிள் பட்டன் இருக்கு, அதை நான் எனேபிள் பண்றேன். அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும். இதுல சிஎம் ஸ்வைப்பை டிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ நான் அந்த பேக் ஆரோவை கிளிக் பண்ணி வெளியே வரேன். திரும்ப அந்த கார்னர்ல இருந்து நான் பிடிச்சி இழுக்கிறப்ப இந்த ஸ்வைப் அப்ளிகேஷன் திரும்ப ரன் ஆகுது. இப்போ எனக்கு கேலக்ஸி தீமோட வருது. இதுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய அப்ளிகேஷன் உங்க மொபைல்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டார்ச் இருக்கு, அப்புறம் பூஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதை நான் கிளிக் பண்றப்போ உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது ரன் ஆயிட்டு இருந்தா RAM பூஸ்ட் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா முன்ன 79 இருந்தது, இப்போ 52 தான் இருக்கு. அப்ப தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பாத்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன். திரும்ப அந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன்ல இருந்தே நீங்க ஸ்வைப் பண்றப்போ திரும்ப அந்த ஸ்வைப் வந்துடும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட், பிரைட்னஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இதை பிரைட்னஸை நான் கிளிக் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீனோட பிரைட்னஸ் கம்மியாகி அதிகமாகும். ஈஸியா நேவிகேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் இருக்கு. இதுல ஈஸியா ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு பேஜ் ஓபன் பண்றேன். உதாரணத்துக்கு பிளே ஸ்டோர் ஓபன் பண்றேன். இப்போ கரண்டா இருக்க இந்த பேஜை நான் ஸ்னாப்ஷாட் எடுக்கணும். கீழே இருந்து அதை டிராக் பண்ணுங்க. இதுல ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் போங்க. அதுல ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ 2 ஆப்ஷன் கேட்கும், கேன்சல், ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட் நவ்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உடனே இந்த பேஜை ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கும். நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஈஸியா நீங்க ஸ்னாப்ஷாட் எடுக்கணும்னா இந்த ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாம உங்களால கீழ இருந்து சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷனை இப்படி டிராக் பண்ண முடியலன்னா அதுக்கும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வரேன். இப்போ என்னோட ஹோம் ஸ்கிரீன்ல இருக்க சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ட்ரிகர் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து டிஃபால்ட்டா கீழ இருந்து ஸ்வைப் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்னு வந்து ஸ்வைப் அசிஸ்ட்னு இருக்கும். அதை நான் சூஸ் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு குட்டியா ஒரு டாட் பிளிங்க் ஆயிட்டே இருக்கும். இதை நீங்க எங்க வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்வைப் அசிஸ்டன்ட் நான் கிளிக் பண்ணா கூட அது நமக்கு கீழ இருந்து டிராக் ஆகும். நீங்க கீழ இருந்து டிராக் பண்ண முடியலன்னா இந்த ஸ்வைப் அசிஸ்ட் யூஸ் பண்ணி டிராக் பண்ணிக்கலாம். இப்போ இது வேணாம் அப்படின்னாலும் நீங்க போய் அந்த செட்டிங்ஸ்ல மாத்திக்கலாம். நான் ஹோம் ஸ்கிரீன்ல சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். இந்த ட்ரிகர் மெத்தடை கிளிக் பண்ணி டிஃபால்ட் ஆப்ஷனை கொடுத்துறேன். அப்படின்னா நீங்க கீழ இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்வைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய தீம்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டா கேலக்ஸி தீம் அப்ளை ஆயிருக்கு. நான் இப்போ முன்னாடி ஸ்க்ரால் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் தீம் இருக்கு. சிஎம் ஸ்வைப்போட ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல இந்த தீம் தான் வச்சிருந்தாங்க. இதை நான் அப்ளை பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஃபிளிப் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ நான் கீழே டிராக் பண்றேன் பாருங்க. ஒரு பேஜை நான் கிளிக் பண்ணி இழுத்தனா உங்களுக்கு பேஜ் மாதிரியே ஸ்வைப் ஆகும். நான் வெளியே கிளிக் பண்றேன். இதே மாதிரி ஸ்க்ரால் பண்றேன். மூணாவதா பாத்தீங்கன்னா டார்க் பேசிக்னு ஒரு தீம். இதை நான் அப்ளை பண்றேன். இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கேலக்ஸி தீம் மாதிரியே இருக்கு. ஆனா தீம்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கு. இதுவும் அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். இதையும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நான் வெளியே கிளிக் பண்றேன். திரும்ப நான் இந்தாண்ட ஸ்வைப் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட் பார்னு ஒரு தீம் இருக்கும். இது ரொம்ப கலர்ஃபுல்லான தீம். இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பேஜ் ஃபிளிப் மாதிரியே இருக்கும். ஆனா மேலெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட், கிறிஸ்மஸ் கிஃப்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் நார்மலா நீங்க பேஜ் ஃபிளிப் மாதிரியே கிளிக் பண்ணி டிராக் பண்ணணும். நான் வெளியே கிளிக் பண்றேன். திரும்ப இந்தாண்ட ஸ்வைப் பண்றேன். லாஸ்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஸ் வேர்ல்டுன்னு ஒரு தீம் இருக்கு. இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்னோவா ஃபால் ஆயிட்டு இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இந்த கிறிஸ்மஸ் ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த தீமும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் வெளியே கிளிக் பண்றேன். ஸோ எல்லாருமே லைக் பண்றது பாத்தீங்கன்னா கேலக்ஸி தீம் தான். ஸோ நான் அந்த கேலக்ஸி தீமே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷன்ல எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் இருக்கு. நீங்க அதிகமா ஷார்ட்கட் லைக் பண்றவங்களா இருந்தா இந்த சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் Facebookல ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சிஎம் ஸ்வைப் அப்ளிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.